பனித்துளிகள் ஆகஸ்ட் 28, 2026. வரம்பற்ற தேவன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? ஏசாயா 40:28. நான் அங்கே பேரங்காடியில், அதாவது ஷாப்பிங் மாலில் உணவு சாப்பிடும் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். என் உடல் பதட்டமாகவும் என் வயிறு வேலைகளின் காலக்கெடுவினால் தத்தளித்துக் கொண்டிருந்தது. நான் என் உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்த போது என்னை சுற்றிலும் இருக்கும் மக்கள் தங்கள் சொந்த வேலைகளை குறித்து பதற்றமடைந்து கொண்டிருந்தனர். நம் அனைவருக்கும் எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறது! நேரம், ஆற்றல் மற்றும் திறன், இவற்றில் கட்டுப்பாடு என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் செய்ய வேண்டிய வேலைகள் என்ற புதிய பட்டியலை எழுதி முக்கியமான வேலைகளை முதலில் செய்ய நினைக்கிறேன். ஆனால் அதை எழுத பேனாவை திறக்கும் போது வேறொரு எண்ணம் என் மனதில் தோன்றுகிறது. தாங்கள் விரும்பி செய்யும் வேலைகளை சிரமமின்றி செய்து முடிக்கும் முடிவில்லாத மற்றும் எல்லையில்லாதவர்களை பற்றி நினைக்கிறேன். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடுக்குகிறார் நம் ஆண்டவர் என்று ஏசாயா கூறுகிறார். ஏசாயா 40:12. அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்து அவைகளின் பாதைகளை வழிநடத்துகிறவர். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். வசனம் 23. தீவுகளை ஒரு அணுவை போலவும் தேசங்களை கடலின் ஒரு துளியை போலவும் கருதுகிறார். என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று அவர் கேட்கிறார். கர்த்தராகிய அநாதி தேவன் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை என்று ஏசாயா பதிலளிக்கிறார். வசனம் 28. மன அழுத்தமும் சிரமமும் நமக்கு ஒருபோதும் நல்லதல்ல. ஆனால் இந்த நாளிலே அவைகள் ஒரு வல்லமையான செய்தியை அளிக்கிறது. வரம்பில்லாத ஆண்டவர் என்னை போல் அல்ல. அவர் விரும்புவதை செய்து முடிக்கிறார். நான் என் உணவை முடித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை இடைநிறுத்துகிறேன். அவரை அமைதியோடு தொழுது கொள்கிறேன். தேவனுடைய வரம்பற்ற பலத்தை நாம் எப்போதும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வேலை மற்றும் காலக்கெடுவின் மத்தியிலும் நாம் எவ்வாறு இடைநிறுத்தி அந்த வரம்பற்றவரை தொழுது கொள்கிறோம்? கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். மற்றும் அவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48. ஜெபம். அன்பின் தேவனே, வாக்கு பண்ணினதை எல்லாம் செய்து முடிக்கிற வரம்பற்றவர் நீர். ஆமேன்.